ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான சிக்கன் தங்கடி மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலாவில் வெறும் அரை ஸ்பூன் எண்ணெய் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, தனியா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே தந்தூரி மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு அது நல்லா கலக்கிக்கோங்க. மசாலா எல்லா சைடும் போகிற அளவுக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுங்க. இது வரைக்கும் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் உப்பையும் குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தவாலேயோ பேன்லேயோ எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சிக்கனை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு 1/4 கிளாஸ் தண்ணி கலந்து அதை ஊற்றி மூடி அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். அது நல்லா ட்ரை ஆகி வரும். அதுக்கப்புறமா வெறும் அரை ஸ்பூன் எண்ணெய், இது கூட ஆப்ஷனல் தான், இதுவும் இல்லாமல் கூட செய்யலாம். அரை ஸ்பூன் எண்ணெயோட 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பரும் கொத்தமல்லியும் தூவிட்டு நம்ம ஃப்ளேவருக்காக கசூரி மெத்தி அதை நல்லா கையில் நல்லா கசக்கி அதுக்கப்புறமா அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி விட்டு அரை தக்காளி இறக்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும். அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. இறக்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அரை தக்காளி சேர்த்து இறக்கி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்.